வணக்கம். இந்த வீடியோவில் 23/4/2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத்தேர்தல் தமிழக அரசுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு சார்ந்து தகவல்கள் எடுத்திருக்கிறது. இது குறித்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்திய தேர்தல் ஆணையம் அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய சட்டப்பேரவைகளுக்கான பொது தேர்தல் கோவா, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, நாகாலாந்து, திரிபுரா ஆகிய மாநிலங்களில் 8 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஆகியவற்றுக்கான அட்டவணையை 2026 மார்ச் 15ஆம் தேதி வெளியிட்டது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணைப்படி மாநிலங்களில் தேர்தல்கள் நடைபெறும். அசாம், கேரளா மாநிலங்களில், புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஆகியவற்றுக்கு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலும், கோவா, கர்நாடகா, நாகாலாந்து, திரிபுரா ஆகிய மாநிலங்களில் குறிப்பிட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலும் 9/4/2026 அன்று நடைபெறும். தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலும், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களில் குறிப்பிட்ட தொகுதிகளின் இடைத்தேர்தலும் 23/4/2026 நடைபெறும். மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு முதல் கட்டமாக 23/4/2026 அன்றும், இரண்டாம் கட்டமாக 29/4/2026 அன்றும் பொதுத் தேர்தல் நடைபெறும். 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 135B பிரிவின்படி ஏதேனும் வணிகம், வர்த்தகம், தொழில்துறை நிறுவனம் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனத்தில் பணிபுரியும் வாக்களிக்க தகுதியுள்ள ஒவ்வொரு நபருக்கும் வாக்குப்பதிவு நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்படும். அத்தகைய விடுமுறைக்காக ஊதியத்தில் எந்த பிடித்தமும் செய்யப்பட மாட்டாது. இந்த விதிமுறைகளை மீறும் எந்தவொரு நிறுவனமும் அபராதத்திற்கு உள்ளாகும். அனைத்து தினக்கூலி தற்காலிக பணியாளர்களுக்கும் தேர்தல் நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறைக்கு தகுதியுடையவர்கள் ஆவார். தேர்தல் நடைபெறும் தொகுதியில் வாக்காளர்களாக பதிவு செய்துள்ள ஆனால் தங்களது தொகுதிக்கு வெளியே அமைந்துள்ள தொழிற்சாலை அல்லது வணிக நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய வாக்காளர்கள், தற்காலிக தினக்கூலி தொழிலாளர்கள் உட்பட வாக்குப்பதிவு நாளன்று தங்களது வாக்குகளை செலுத்துவதற்கு ஏதுவாக ஊதியத்துடன் கூடிய விடுமுறை பெறும் உரிமை உடையவர்கள் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிப்பதற்கு அனைத்து வாக்காளர்களும் தங்களது வாக்குரிமையை சுதந்திரமாகவும் வசதியாகவும் பயன்படுத்துவதை உறுதி செய்வதற்கும் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தேவையான அறிவுறுத்தல்களை வழங்குமாறு அனைத்து மாநில யூனியன் பிரதேச அரசுகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நாளான 23/4/2026 வாக்களிக்கக்கூடிய வகையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு தனியார் துறை ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அன்று வந்து சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.